பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏற்கனவே பாரு உஹுடைய ஃபர்துகள் பார்த்தாச்சு. அது சூரத்துல் மாயிதாவுடைய வசனம் ஆயத்துல அல்லாஹ் சொல்லிட்டான். இப்போ அடுத்த பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிர்ஃபகான் காபான். மிர்ஃபகான் காபான்னா என்ன இருக்குதா? மிர்ஃபகான் இருக்குதா? மிர்ஃபகான்னா என்ன, காபான்னா என்ன? மிர்ஃபகான்னா ரெண்டு முழங்கை, இரண்டு முழங்கைக்கு மிர்ஃபகான் என்று பெயர். காபான்னா யாரு? இரண்டு கணுக்கால், கரண்டைக்கால். இப்போ முழங்கை வரை கழுவணும் கை, கணுக்கால் வரை கழுவணும் காலு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப என்ன கேக்குறாங்கன்னா கேள்வி, முழங்கை சேர்த்து கழுவணுமா, முழங்கை விட்டுட்டு கழுவணுமா? கணுக்காலை சேர்த்து கழுவ வேண்டுமா, கரண்டை காலை விட்டு விட்டு கழுவ வேண்டுமா என்று கேட்டால், மிர்ஃபகானி இருக்குதா பாடம்? காபானி, இரண்டு முழங்கையும் இரண்டு கணுக்கால்களும் ததுகுலானி இருக்கின்றன, நுழைகின்றன. கழுவக்கூடிய ஃபர்துல ரெண்டுமே இருக்குதுன்னு அர்த்தம். நுழைகின்றதுன்னா அதையும் சேர்த்து கழுவ வேண்டும். கணுக்காலையும் கழுவ வேண்டும், கரண்டை காலையும் கழுவ வேண்டும், அதே மாதிரி முழங்கையும் கழுவ வேண்டும் என்பதாக இந்த உலமாஇனா, எங்களுடைய உலமாக்கள் சொல்றாங்க. அஸ்ஸலாசத்தி, அவங்க எத்தனை பேரு? 3 பேரு. புரிஞ்சா? அந்த ஃபீ ஜர் கொடுத்திருக்குது. அது ரஸ்மி என்பது முகாஃபிலை ஜருடைய நிலை இருக்குது. விளங்கிருச்சா? 3 உலமாக்கள்லாம் யாருன்னு கேட்டா, ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம இந்த கிதாபும் சரி நம்மளும் சரி ஹனஃபியா இருக்கிறோம். என்னவா இருக்கும்? ஹனஃபில ஹனஃபி மذஹபை தொகுத்து கொடுத்தவர் குர்ஆன் ஹதீஸை வச்சு இமாம் அபூ ஹனீஃபா. யாரு? அபூ ஹனீஃபா. அவர் ஒரு ஆளு. இன்னொருத்தர் யாருன்னு கேட்டா, இவருடைய மாணவர்கள் 2 பேர், சாஹிபைன்னு சொல்லுவாங்க. யார் யாருன்னா முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஹனஃபியுடைய அபூ ஹனீஃபா தான் ஆசிரியர், உஸ்தாது. இவருடைய மாணவர்கள் இந்த 2 பேரும். 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்ன சொல்றாங்க? இது சேர்த்து கழுவணும். அதே மாதிரி இமாம் ஷாஃபியும் சொல்றாங்க. ஷாஃபி என்ற ஒரு பெரிய ஆளும் இருந்தாரு, அவங்களை பின்பற்றவங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லா உலமாக்களுமே குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து தொகுத்து மார்க்க சட்டங்களை கொடுக்கின்றவர்கள். புரியுதா? இமாம் அஹ்மதுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் என்ன சொல்றாருன்னா கழுவணும். புரியுதா? அப்போ இதெல்லாம் இமாம் மாலிக்கும் என்ன சொல்றாங்க? ஒரு ரிவாயத்தின்படி கழுவணும்னு சொல்றாங்க. பெரிய கல்வியமானது 4 பேர் தான் சொன்னா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் பின் ஹம்பல், அபூ ஹனீஃபா. இந்த 4 பேரும் கழுவணும் தான் சொல்றாங்க. இதை தவிர அபூ ஹனீஃபாவுடைய 2 மாணவர்களும் கழுவணும் சொல்றாங்க. விளங்குச்சா? புரிஞ்சிருச்சா? சரி, இந்த பாடத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வரவுதா? இப்போ போதுமா, போலாமா? சரி, இப்ப தலைக்கு மசாஜ் செய்யணும்னு சொன்னாங்கல்ல, எவ்வளவு? முழு தலையா? தலைக்கு மசாஜ் செய்யறது ஃபர்து தானே, அது சொல்றாங்க. வல் மஃப்ரூது இருக்குதா? இங்க இருக்குதா இல்லையா? இருக்கு.
இப்ப அடுத்த இபாதத்தோட பார்க்கலையா, எப்படி திருப்பினா அப்போ? கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்கேன், நீங்க விளையாடுறதுக்காக டைம் கிடையாது. ஒரு மஃப்ரூது ஃபரதான விஷயம், தலைக்கு மசா செய்யக்கூடிய விஷயத்துல, மஸ்ஹி கர் கொடுத்திருக்குது, ரஅசி முதாஃபிலை, ரஅசிக்கு இருக்கக்கூடிய கர் முதாஃபிலையின் காரணமா இருக்குது. புரியுதா? மஸ்ஹி என்ற வார்த்தைக்கு கர் கொடுத்திருக்கிறது ஃபி ஆமிலு. தலையுடைய மசாவுடைய விஷயத்துல பருது என்னன்னா மிக்தாரும் நாசியத்தி, மிக்தாரும் நாசியத்தி, மிக்தார் முதாஃபு, நாசியத்தி முதாஃபிலை. அவங்களுடைய பாடம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நம்ம மறுபடியும் கேட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டு நானே குச்சி வச்சுக்குவீங்க. மிக்தாரும் நாசியத்தி, நாசியாவுடைய அளவு, நாசியாவுடைய எதுவுமே எழுத மாற்றுவதற்கு தரஞ்சுமா தெரியும். நான் இல்லாத படிக்கும் போது எத்தனை நாள் வீடியோ பார்த்துட்டு இருப்பேன். பாடம் நடத்தும் போது புது வார்த்தையை நம்ம எழுதிக்கணும், நோட் பண்ணிக்கணும். வீடியோ பார்ப்போம்னா இருக்கு, நாளைக்கு அழிஞ்சிரும். எந்த வீடியோ எதுக்குன்னு தெரியாது. நீ வேற காலேஜ் வேற போற, அங்க போய் என்ன கிரிக்கி போறதுன்னு தெரியல, நான் நம்ம கேட்க மாட்டேன். மிக்தாரும் நாசியத்தி, நாசியாவுடைய அளவு. நாசியான என்ன? நெற்றி. நாசியான என்ன? நெற்றி. ஒரு மனுஷனுக்கு நெற்றி இருக்கா? இந்த நெற்றியுடைய அளவு தலையுடைய அளவை பார்த்தோம்னா தலையுடைய 4 பாகங்கள்ல ஒரு பாகமா இருக்கும். நெற்றி இருக்குதா? தலை வலிக்குது, உனக்கு பாடம் நடத்தி அவ்வளவு முட்டாப்பீசா இருக்குடி, தெரியாது என் மகன், எனக்கு பெரிய பேரே உண்டு அறிவாளியா இருக்குன்னு. சிரிச்சிட்டு இருக்கான் உட்காந்து, சூப்பர் பிள்ளை போட்டுட்டாங்க. இது இந்த தலைவலிக்கு நினைக்கிறேன், என்னுடைய தவறுக்கான கஃபாரா உழைப்பாக நடக்கிறது. மிக்தாரும் நாசியத்தி, நாசியான்னு சொன்ன நெற்றி. நெற்றி என்பது நெற்றியுடைய அளவு பார்த்துட்டோம்னா, இந்த நெற்றியுடைய அளவு தலையில வச்சோம்னா தலை 4 அளவு கூட்டினா தலை ஃபுல்லா வந்துடும். அப்ப என்ன அர்த்தம்? நெற்றியுடைய அளவுதான் தலைக்கு மசா செய்வது பருது அப்படின்னு சட்டம் சொல்லும் பொழுது, அப்போ தலைக்கு எவ்வளவு அளவு மசா செய்வது? காலு பாதியில ஒரு பகுதி இல்ல, கால். அப்போ முழு தலை 100% 25% மசா செய்வது பருது. அவங்களே சொல்றாங்க வகுவ மிக்தாரும் நாசியா என்பது வகுவ, அது ருபூர் ரஅசி முதாஃபிலை, தலையுடைய ருபு 4 பாகம். எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க ஆசிரியர். லிமா, அந்த ஆதாரத்தின்படி, மா இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அது மாய மௌசூல்னு சொல்லுவாங்க. ஒண்ணு படிச்சிருக்கலாம், படிக்கலாம். லிமா, அந்த நீனா காக, அந்த விஷயத்திற்காக, அந்த ஆதாரத்திற்காக, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில ரவல் முகைரத்து இப்னு ஷோபத்த, முகைரா பின் ஷோபா ரவான பிற மாதிரி விவாயத்து செஞ்சாங்க, சொன்னாங்க. என்ன? அண்ணன் நபிய படிச்சிருக்கோம். அண்ணா நசபு தர இஸ்முக்குன்னு படிச்சிருக்கோமா? அண்ணன் நபிய, நபி சொல்ல அண்ணனா நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தாயத்தீனா வருது, அத்தாயத்தீனா வருது. நான் எல்லா செயலும் எழுதி தரக்குமா இருக்குன்னு சொன்னேன். நீ எதுவுமே எழுதாம பேப்பர் அப்படியே இருக்கு, வெள்ளையா வச்சிருக்க. சூப்பர் நீ கீப்பிட்ட இதே படி சூப்பரா படிப்ப. அத்தானா வந்தார்கள் ரசூலுல்லாஹ். சுபா தட்ட கௌமின், சுபா தட்ட மஃபூல், முசாஃபா இருக்குது, மஃபூலா இருக்குது. முசாஃபா இருந்தாலும் மஃபூலாக இருப்பதன் காரணமாக அந்த முசாஃபுக்கு நசபு கிடைச்சிருக்கு. கௌமின் என்று சொன்னால் முசாஃபிலை கொடுத்திருக்காங்க. கூட்டம். சுபா தட்டா என்று சொன்னால்
என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த குப்பை தான் போடுவாங்கல்ல, ஒவ்வொரு ஊருக்கும் இந்த குப்பை போடுற துறைப்பாகல இருக்கிற மாதிரி ஏதாவது குப்பை போடுற இடம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு ரசூலுல்லாஹ் வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து ரெஸ்ட் ரூம்லாம் கிடையாது. பேர் வச்சிருக்காங்க ரெஸ்ட் ரூமா. தூங்க போறாங்க, தூங்க முடியுமா? இல்ல அத்தனை வாசனை இருக்கா? இருக்குது. எல்லா மொழியிலே சொல்லு. இது பெருமை. நான் இங்கிலீஷ் மீடியம், அந்த மீடியம், இந்த மீடியம். ரெஸ்ட் ரூமா எடுப்பா வேண்டி பேர் வச்சாது. சுபாதத்த கோவி கூட்டத்துடைய குப்பை போடக்கூடிய ஒதுக்குப்புறமான இடத்துக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து வீட்டுக்குள்ளேயே சொர்க்கத்தை வச்சுக்கிறது இல்லை. இது சொர்க்கமா இது ரெஸ்ட் ரூம். உங்க கோயம்பேடு பொதுவான ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தோம்னு சொன்னா எல்லா நோயும் வந்துடும். உலகத்துடைய நரகத்தை பார்க்கணும், அதை பார்த்துக்கலாம். அதுல வீட்டுக்குள்ளேயே ரூம்லயே வச்சுக்கிட்டு பெருமையா பேசிக்கிறவரை எங்க வீட்டுல ரெஸ்ட் ரூம் அட்டாச் பாத்ரூம், இது வேற பெருமை. என்ன பெருமைன்னு தெரியல, எல்லா நோயும் வந்துருச்சு. இப்போ அபிசாசனம் வந்து அந்த காலத்துல சஹாபாக்களை தூரமா போவாங்க. அத்தா வந்தார்கள் சுபாத்தத்த கோமின் ஒரு கூட்டக்கூடிய ஒதுக்குப்புறமான இடத்திற்கு, குப்பைகள் போடக்கூடிய இடத்துக்கு ஃபபால ரசூலுல்லாஹ் தன்னுடைய தேவைக்காக அந்த ஒதுங்கினாங்க. ஃபபாலன்னு சொன்னா சிறுநீர் கழித்தார்கள், மாதி எல்லாம் மாதி. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒன்று செய்தார்கள். எத்தனை பேர் வருது பாரு. ஒண்ணுமே இருந்தாலும் ஒரு பென்சிலை கையில வச்சுட்டு உட்காந்துருக்க, அப்புறம் என்ன பண்ணாங்க, அது ஒண்ணுல மசா செஞ்சாங்க. ஆனா நாசியத்து எந்த அளவு செஞ்சாங்க, நெற்றியுடைய அளவுக்கு செஞ்சாங்க. இதுதான் ஆதாரம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உலமா பெருந்தகைகள் குறிப்பாக அபூ ஹனீஃபா போன்ற பெரும் பெரும் உலமாக்கள் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்க. நாசியத்தி நெற்றியுடைய அளவு மீது தலைக்கு மசா செஞ்சாங்க. இது அதோடு சேர்ந்திருக்குது. காலில் காலுரை போட்டிருப்பாங்க, தோலால ஆன காலுரை, அதாவது ரெக்ஸினால ஆன காலுரை. நம்ம புது சாக்ஸ் கிடையாது. அந்த மாதிரி காலுரை போட்டா அதுக்கு மசா செய்யற சட்டங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் தன்னுடைய 2 காலுரைகளுக்கும் மசா செஞ்சாங்க. அந்த பாடத்துல ஒரு புரிய வைக்கிறார். அதை பத்தி புரிஞ்சிருச்சா? இப்போ பரகால தலைக்கு மசா செய்வது எந்த அளவு என்று சொன்னால் கால் தலை பாகம். அதற்கு ஆதாரம் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ஒதுக்குப்புறமாக இடத்துக்கு போனாங்க, அந்த சிறுநீர் கழித்தார்கள், ஒதுவு செய்தார்கள், நாசியாவுடைய அளவுக்கு மசா செய்தார்கள். இதுதான் ஆதாரம். இதை ரிவாயத் செஞ்ச சஹாபியார்னா முகைரா பின் ஷுஅபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. புரிஞ்சுங்களா? சரி, அவ்வளவுதான் பாடம். இது மேல புரிஞ்சு வச்சுன்னா